வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்திய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அரசியல்வாதிகள் கெட்டு போனால் கூட நாடு உருப்படும், ஆனால் நீதிமன்றங்கள் கெட்டு போனால் நாடு நன்றாக இருக்காது, நீதித்துறையை நம்பித்தான் நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் நேற்று ஒரு விழாவில் பேசியிருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி கைலாசத்துடைய 100வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த் இந்த கருத்தை முன்வைக்கிறார். நீதிமன்றங்களை நம்பித்தான் நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்றாருன்னா, இந்திய ஜனநாயகத்தின் பிற பகுதிகள் சீரழிந்து விட்டது அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதை சொல்றாராங்கிற கேள்வி இயல்பாக வருது. சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் தோற்று போய்விட்டன, நிர்வாகம் முழுக்க முழுக்க சீரழிந்து விட்டது, இந்திய மக்களின் இறுதி நம்பிக்கையாக நீதிமன்றங்களே இருக்கின்றன, அந்த நீதிமன்றங்களும் கெட்டு போயிடுச்சுன்னா நாடு தேராது அப்படிங்கிற சென்ஸ்ல அவர் சொல்றாரா அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பேச்சை? இல்லை, அவர் சொல்லியிருக்கிறதோட அந்த தாத்பரியம் கரெக்ட் தான். அதாவது கிரக்ஸ் கரெக்ட். அதாவது ஒரு சாமானியனோட இறுதி நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் இந்த நீதிபதிகள் ஒன்று வானத்திலிருந்து குவித்தவர்கள் கிடையாது. தலைமை நீதிபதி கவுல் அவர்களை நேற்று பேசும்போது சொல்லியிருக்கார்கள். ஏன்னா இந்த சமூகத்திலிருந்து தான் இந்த நீதிபதிகள் வருகிறார்கள். நமக்கு தகுதியான அரசியல்வாதிகள் நமக்கு கிடைப்பது போல் நமக்கு தகுதியான நீதிபதிகள் தான் நமக்கு கிடைக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல எல்லா அவயவங்களும் இன்று செயலிழந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லாமே ஊழலில் அதிகப்படியாக ஊறிப்போய் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. அது சட்டமன்றமாகட்டும், நிர்வாகமாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், நீதித்துறை ஆகட்டும். நீதித்துறை இன்றைக்கு இந்தியாவில் நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஊழல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதை பேசுறதுனா பல மணி நேரங்கள் ஆகும். நேற்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நோக்கம் உயர்வாக இருந்தாலும் அவர் ஒரு விதத்தில் சரியான புரிதல் இல்லாமல் ரஜினிகாந்த் பேசியிருக்கிறார். அரசியல்வாதிகள் கெட்டு போனால் கூட நாடு தாங்கும், நீதிபதிகள் கெட்டு போனால் தாங்காது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்கன் கெட்டு போயிருக்குதுன்னா அது எல்லா ஆர்கனையும் தான் அடிக்கும். ஆகவே இது எல்லாரும் ஒழுங்காகணும்னு சொன்னா அது நியாயம். எல்லாரும் தப்பு செய்வாங்க, போலீஸ் தப்பு செய்யும், அரசியல்வாதிகள் தப்பு செய்வார்கள், நம்முடைய சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ளும். ஆனால் நீதிபதிகள் மட்டும் சில 100 நீதிபதிகள் மட்டும் இந்த நாட்டின் சமூக அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதும் அவர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஒரு விதத்தில் இது புரிதல் இல்லாமல் வரக்கூடிய வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன். புரிதல் இல்லாம அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 96ல அவருடைய நிலையிலிருந்து இப்போது புரிதல் அதிகமாக வந்ததுனால ஒரு நிலைமாற்றம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாமா? நிச்சயமா கிடையாது. ஜெயலலிதா தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதாவது அரசியல்வாதி கெட்டு போனா நாடு கெட்டு போகும் அப்படிங்கிற கருத்து தான் அதுக்கு பின்னால இருக்கு. ஆனா இப்ப அரசியல்வாதி கெட்டு போனா கூட நாடு உருப்படும், ஆனா நீதிமன்றம் கெட்டு போனா நாடு உருப்படாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த நிலை மாறி இருக்குது. இல்ல அவரோட நிலை மாறி இருக்கா மாறலையான்றது எனக்கு அது தெரியல. என்னோட பிரச்சனை அதுவும் கிடையாது. நான் எப்படி இந்த பிரச்சனையை பாக்குறேன்னா, நீதிமன்றங்கள் ஜுடிஷியரி பொலிட்டிக்கல் கிளாஸ் கெட்டு போனா கூட பரவாயில்ல, ஜுடிஷியரி ஒழுங்கா இருந்ததுன்னா அது பெரிய அளவுல மாற்றங்களை செஞ்சிட முடியும், சர்வரோக நிவாரணியாக இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு செக் இன் பேலன்ஸ் ஆவாது இருக்க முடியும் என்ற கருத்து ஏற்புடையது அல்ல. எப்படி இந்த நீதிபதிகள் செயல்பட முடியும்? இவருடைய நியமனங்கள் எப்படி நடக்கின்றன? நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் என்பது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, ஓய்வு பெற்ற ஒரு தலைமை நீதிபதி கிட்டத்தட்ட 20% 25%, நான் சொல்வது கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம், ஊழலில் புழுத்து நெளிந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் என்று அவரே சொல்லுகிறார். ஆகவே இந்த கருத்து என்பதே மீண்டும் சொல்வதென்றால் நம்முடைய சமூக அமைப்பின், இந்திய சமூக அமைப்பின் கட்டமைப்பை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் வருகின்ற வார்த்தையோ என்ற சந்தேகம் தான் வருகிறது. ரவீந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கலைஞர், அந்த இடத்துல எமோஷனலா பேசியிருக்கிறாரு. அது ஒரு முன்னாள் நீதிபதியை பாராட்டக்கூடிய ஒரு விழாங்கிறனால அந்த நீதித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறாரு. எமோஷனலா தான் பேசியிருக்கிறாரு. அவரோட பேச்சோட சாராம்சம் என்னன்னா, நீதித்துறையில அதிகாரம், பணம், ஜாதி இவங்க மிகப்பெரிய அளவில் கோல வச்சிருக்கிற கருத்து இந்தியாவில் பரவலாக இருக்கு. ஊடகங்களிலும் பல நீதிபதிகளே அதை பேசியிருக்கிறாங்க. ஆக நீதித்துறை மோசமாக போய்கிட்டு இருக்கேங்கிற ஒரு வேதனையின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறாரு. அதற்காக மற்ற துறைகளை பற்றி அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட பேச்சோட சாராம்சம்ங்கிறது நீதித்துறை கெட்டுவிடக்கூடாது, அதாவது மங்கை சூதமானால் கங்கையில் மூலம், கங்கையை சூதமானால் என்ன செய்யலாங்கிற மாதிரி நீதித்துறை தான் ஹையஸ்ட் பாடிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. அது அந்த
அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்கிடணும். ஆனா கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது ஏற்கனவே கெட்டு போக தொடங்கி விட்டதுங்கிற உணர்வுலேருந்து வருதா அது? இல்லை, அது வந்து இவர் சொல்ல மாதிரி சமூகத்தின் பிரதிபலிப்பு தான் நீதித்துறையும். நீதித்துறையும் கெட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோ அல்லது கெட்டு போக தொடங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரியான உணர்வோ வந்தால்தான் இந்த மாதிரி கருத்து வரும். நிச்சயமாக வந்து அது கெட வாய்ப்பு இருக்கிறது, ஓரளவு கெட்டும் போய் இருக்கிறது என்பது வந்து யதார்த்தமாக அந்த உள் இதைகளை தெரிந்தவர்களின் அந்த உண்மை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனா ரஜினிகாந்த் அப்படி சொல்றாரு. அவருக்கு சொல்ற இவர் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர் பேசும்போது நீதித்துறை தரம் குறைந்தது போல் காணப்பட்டாலும் அதன் தரம் குறையவில்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அவரு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எனக்கு என்னமோ அவர் கரெக்டாக தான் பேசியிருக்கான்னு தோணுது. 2 விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. ஒன்று வந்து இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் கிடையாது, இந்த சமூகத்திலிருந்து தான் வருகிறார்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதும் அங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். 2வது வந்து அதோடைய தரம் குறைந்து விடவில்லை என்பது அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு நல்லது கெட்டதும் இங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அந்த பகுதியில் உண்டான எதுவுமே கெட்டு போகக்கூடாது, இது ஒழுங்கா இருக்கணும்னா அதுவும் கெட்டு போகக்கூடாது. நிச்சயமாக அதுதான் சொல்றோம். இப்போ நம்ம உடம்புலேயே வந்து ஒரு பார்ட் கெட்டு போச்சுன்னா இன்னொரு பார்ட் கெட்டு போறதை நம்மளால தடுக்க முடியாது. அதுதான் சிஸ்டம். அது தனி மனித உடலாகட்டும் சமூகமாகட்டும். அந்த தரத்தை பத்தி அவர் பேசுறாரு. அது மிக்சட் பேக். ஒரு கட்டத்துல தரம் ஒரு இடத்துல தரம் ஏறிச்சுன்னா இன்னொரு இடத்துல தரம் குறையுது. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சையை வந்து நம்ம எப்படி புரிந்துக்கணும்னா வந்து இந்த விஷயத்துல வந்து நீதித்துறை மேல் அதிகப்படியான நம்பிக்கையை மக்கள் வைத்திருப்பதும் நாங்கள் நீதிமன்றங்களை மட்டுமே நம்புகிறோம் என்ற ஒரு சமூகம் இருப்பதுமே ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு. ஏனெனில் அடிப்படையில் 1000 குறைபாடுகள் இருந்தாலும் அரசியல்வாதிகள் தான் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாடாளுமன்ற ஜனநாயகம் தான் அடிப்படை. அதிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய கோளாறுகளும் குறைபாடுகளும் வியாதியும் இருக்கும் பொழுது அந்த அவயவத்தை நம்ம சரி பண்ணாம நீதித்துறையை சரி பண்ண முடியாது. நாங்க வந்து நீதித்துறையை தான் நம்பி இருக்கிறோம், ஜுடிஷியரி தான் எங்களோட இறுதி ஹோப்னு யாராவது சொல்றாங்க, ஒரு சமூகம் சொல்லுதுன்னா அது சீழ்பிடித்த சமூகம் என்றுதான் பொருள். அப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். வேறு மாதிரி அதை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். ஒரு சமூகம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அடிப்படை மாற்றம் என்பது வந்து அரசியல் ரீதியாக வரக்கூடிய மாற்றம் தான், அதிகாரத்தின் மூலமாக வரக்கூடிய மாற்றம் தான் மற்ற எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். அந்த இடத்துல கோட்டை விட்டு நம்ம நீதித்துறையை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? அதான் அரசியல் ரீதியான மாற்றங்களுக்கு அரசியல்வாதிகளுடைய லெஜிஸ்லேச்சருடைய ரோல் தான் முக்கியம், சட்டமன்ற நாடாளுமன்றங்களுடைய ரோல் தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது மாற்றங்களை அவர்கள் தான் கொண்டு வர முடியுங்கும் போது அவர்கள் சரியாக இருக்கிறதே அவசியம், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. அது கோட்பாட்டு ரீதியில அல்லது ஒரு பார்வையில சரியாக தெரிந்தாலும் 3 அமைப்புகளையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. குறிப்பா அவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் காந்தியவாதிகளாகவும் நேர்மையாளர்களாகவும் இருந்துட்டு நிர்வாகம் சீரழிந்து போன நிலையில இருந்தா நடைமுறைப்படுத்துவதற்கு எதுவுமே உருப்படியாக வந்து சேராது அப்படிங்கிற நிலைமையும் வரும். அதனால 3 உறுப்புகளுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நிச்சயமாக. குறிப்பா வந்து மக்கள் எவ்வளியோ அரசன் அவ்வளி. மக்கள் தான் இதுல எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வை சொல்ல முடியும். மக்கள் மத்தியில் உள்ள அவேர்னஸும் விழிப்புணர்ச்சியும் தான் வந்து எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஜனநாயக நாட்டில் தீர்வாக அமைய முடியும். அதுல எனக்கு சந்தேகம். அதாவது மக்கள் எவ்வளியோ மக்களுக்கு எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தலைவர்கள் தான் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி அதை மாத்தியும் சொல்ற இன்னொரு பார்வை இருக்கு. மேல எல்லாம் ஒழுங்கா இருந்தா கீழே எல்லாம் சரியாகும். இல்ல, கீழே இருந்து தான் மேல வருது. மக்கள் வாக்குல தான் மேலே வருது. இப்ப மக்கள் வாக்குல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சரியில்லைன்னா மீண்டும் மாற்றலாம் மக்கள். ஆக வந்து மக்கள் வந்து எந்த ஒரு தலைவரிடமோ எந்த ஒரு அமைப்பிடமோ அடிமையாகாமல் சுதந்திரமாக சுயேட்சையாக என்ன நடக்குது, எது நாம எப்படி இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்மைக்கு எதுங்கிறன்னு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்தாலே போதும். மக்களை எஜுகேட் பண்ணணும்னு ஒரு தலைவர் சொன்னார். அந்த மாதிரி மக்கள் முழுமையா எஜுகேட் ஆகி தங்கள் வாக்குகளை செலுத்தினாலே வந்து மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் தானே வரும். நீங்க சொல்றது வாதத்துக்காக நீங்க சொல்றதை ஏற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்க வந்து மக்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் சரியான விஷயங்களை தேர்வு செய்யறவங்களாகவும் இருக்காங்க. அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? முன்னாடி விட வாய்ப்புகள் அதுல வந்து யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற கேள்வி அது இப்போ லெசர் ஈவில் தேர்ந்தெடுத்து இருக்காங்க தெரியுது. பட் அந்த மாற்றத்தை வந்து மக்கள் உருவாக்க முடியும். மக்கள் வந்து அந்த ஒரு அடிமைத்தனமான வாக்களிக்காம எந்த தலைமையின் கீழும் வந்து ஒரு ஈர்ப்புல போகாம சுயேட்சையா வாக்களிச்சா வந்து அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுல வந்து லெசர் ஈவில் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் ஒருவேளை வராமல் நன் ஆஃப் தி அபோவ தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலைக்கு வந்தா கூட அது தீர்வாக முடியுமா அப்படிங்கிறது கேள்வியாக தானே வந்து நிற்குது. கண்ணு முன்னாடி வாய்ப்புகள் இல்லாத போது, பொலிட்டிக்கல் கிளாஸ் அரசியல்வாதிகள் சரியாக தங்களை திருத்திக் கொள்ளாத போது அரசியல்வாதிகள் அல்ல மக்கள் தான்
மக்கள் வந்து தெளிவா அதுக்கு தயாரானா அந்த அந்த மக்களை திரட்டி வர்றதுக்கு புதிய சக்திகள் வரும். அதோட ஒரு வெளிப்பாடு தான் டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து சாதாரண ஒரு அதிகாரியே வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு மக்கள் தலைவராக இருக்கிறார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவர், செல்வாக்குமிக்க தலைவர், ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படுகிறார். ஆனால் திரும்ப திரும்ப மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். பேர் வேண்டாம், ஒரு XYன்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அவர் மக்களால் அறுதி பெரும்பான்மையில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது சப்சிக்வெண்ட் லேயர்ஸில் மேலே போக போக வந்து அவர் மேலும் நிரபராதி என்று நிரூபிக்கப்படுகிறார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்ற வார்த்தையே வந்து ரொம்ப தவறான வார்த்தை. எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமற்ற வார்த்தை. அது ஒரு டெம்பரரி ரிலீஃபாக வேணா இருக்கலாமே ஒழிய ஜுடிஷியல் ஆக்டிவிசம் தான் வந்து எங்களுக்கு இறுதி ஹோப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த மெலடி வந்து ரொம்ப டீப்பாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு சிம்டம் ஆஃப் த டிசீஸ் தான் அது. ஆகவே இந்த நீதித்துறையின் மீது மட்டுமே எல்லா நம்பிக்கைகளையும் நாம் வைப்பதும், அது ஒன்று தான் எங்களுக்கு சர்வரோக நிவாரணி என்று நாம் சொல்லுவதும் வந்து மிகப்பெரிய ஆபத்துகளைத்தான் இது ஏற்படுத்தும். நீங்கள் ஸ்ட்ரக்சரலாக மாற்றங்களை கொண்டு வராத வரையில் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸ்ட்ரக்சரலான மாற்றங்கள் இல்லாமலே ஒரு அளவுக்காவது இந்த அமைப்புக்குள்ள நீதியும் நேர்மையும் நியாயமும் நிலைநாட்டப்படவே முடியாது அப்படின்னு சொல்ல. அப்படி நான் சொல்லல. இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். உதாரணமாக சொல்வது என்றால் 95 ஜெயினவாலா கேஸ்ல ஜஸ்டிஸ் JS வர்மா இருக்கும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அது ஒரு கட் ஆஃப் டேட் நம்ம சொல்லலாம் எந்த அளவுக்கு இந்திய நீதிமன்றங்கள் வந்து அதிகப்படியாக தலையிட்டுதுன்னு. ஒரு டைரியில வந்து ஜஸ்ட் இனிஷியல்ஸ் நோட் பண்ணதை வச்சே பல பேர் மீது ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டன. ஆனால் கடைசியாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 3-4 வருடங்களில் வந்து ட்ரையல் கோர்ட்டில் கூட அவங்க யாரும் தண்டிக்கப்படல. அதற்கு பிறகு நிலைமை மாறுது. ஆகவே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஜுடிஷியரிலையும் இருக்குது. அவர்களும் மனிதர்கள் தான், நீதிபதிகளும் மனிதர்கள் தான். நமக்கு தகுதியான நீதிபதிகளைத்தான் நாம் பெறுகிறோம் என்பதுதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை. எப்படி பார்த்தாலும் ரஜினியின் அந்த வார்த்தைகள் என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு நோக்கம் உயர்வானதாக இருந்தாலும் அடிப்படை புரிதல் இல்லாத வார்த்தைகள் என்று தான் திரும்பவும் சொல்ல தோன்றுகிறது. புரிதல் இல்லாதன்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ தலைமை நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இந்த பகுதி நிறைவு செய்யலாம். அவர் சொல்றாரு நீதித்துறையை தன்னிச்சையாக முடிவெடுக்க விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் டோன் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கும் நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பியூட் இருக்கு. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீதிபதிகள் நியமனம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல சரிதான், அது ஜெனியூனா இருக்கணும். அப்படி சொல்றதிலே ஒரு ஜாதி மத எண்ணம் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டோனும் அந்த சொல்றதிலேயே கூட ஒரு ஜாதி மத உள்நோக்கம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் தவிர மற்ற மாவட்டங்களில் ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து கல்லிறக்கும் போராட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கல் இயக்கம் அறிவிக்குது. தேர்தலுக்கு முன்னால கல் இறக்குவதற்கான அனுமதி அளிக்காவிட்டால் 2016 சட்டமன்ற தேர்தலில் கல்லுக்கு எதிரான கட்சிகளுடைய வேட்பாளர்களை கல் இயக்கம் தோற்கடிக்கும் அப்படின்னு அதனுடைய கள ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி சொல்றார். ரவீந்திரன், அந்த போராட்டத்தையும் அவருடைய அந்த அறிவிப்பையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த அறிவிப்பு வந்து நான் எதிர்க்கிறேன். அதாவது வந்து ஒட்டுமொத்த இதே வந்து போதைப்பொருள் வந்து கல்லை வந்து ஆதரிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்றது வந்து கல்லை பற்றி இயற்கையான பானம் எல்லாமே சரிதான். கல்லை வந்து அந்த மரத்தின் அடியிலே இறக்கி விற்றா வந்து கரெக்ட். ஆனால் 1 லிட்டர் கல் வந்து மரத்தின் அடியிலிருந்து யதார்த்தத்தில் 1 லிட்டர் கல் மரத்தை அடியை விட்டு வெளியே வரும்போது வந்து 20 லிட்டர் கல்லாக மாறிடுது. அதனால் வந்து பலருக்கு கண் பார்வை இழப்பு, பலருக்கு நரம்பு தளர்ச்சி, பல நோய்கள் வருது. ஆக வந்து அந்த கல்லை வந்து பயன்படுத்தி வந்து ஒரு கள்ளச்சாராயம் விற்கிற மாதிரி வந்து மோசமான ஒரு தொழில் தான் நடைபெறுது. நான் இதனால தான் வந்து கோவை, ஈரோடு மாவட்டங்களில் வந்து இந்த தொழிலே விடுங்கன்னு அந்த பிரச்சாரங்களை எங்கள் நண்பர்களை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லசாமி சொல்கிற அந்த பாயிண்ட் சரி, நடைமுறையில் வரும்போது வந்து கள்ளச்சாராயத்தை விட மோசமான ஒரு இதாக தான் வரும். அதாவது இயல்பாக இயற்கையாக மரத்திலிருந்து இறக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படியே விற்பனை செய்தால் மட்டுமே தான் அது இயற்கையான பானம். ஆமா, மற்றபடி வந்து நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. விற்பனைக்கு பதப்படுத்தும் போது சாத்தியமே இல்லை. அதுல வந்து 1 லிட்டர் கல்ல இட்லி அதெல்லாம் மாவெல்லாம் சேர்த்து 10 லிட்டர் கல்ல ஆயிருவாங்க. அது பிறகு அதுலயும் வேற பொதுப் பொருளை சேர்த்து 10 லிட்டர் 25 லிட்டர் ஆயிருவாங்க. 1 லிட்டர் தான் கல்லா இருக்கும், 25 லிட்டர் கல்ல வைப்பாங்க. இதுதான் நடக்கும். இது வந்து சமூக கொடுமை, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையில கல்லை உணவுப் பொருள்னு அறிவிச்சு அதை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதை மாதிரி தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டிலையும் தொடங்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. இதுக்கு வந்து அரசு நம்ம முயற்சி பண்ணிச்சு. தமிழக அரசு இதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு அது ஏனோ அந்த இது நின்று போச்சு. அப்படியே அரசு செய்யக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அரசு சார்பாக வந்து சாராய ஆலைகள் இருக்கும்போது வந்து இந்த மாதிரிப்பட்ட அரசுகள் செய்யக்கூடிய சூழல் இல்லை. மணி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லசாமி வந்து ஒவ்வொரு தேர்தலப்பையும் இதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த கோரிக்கைகளோ இவர்களுடைய மிரட்டல்களோ வந்து தேர்தல் முடிவுகளை பாதித்தது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிந்த அந்த கோரிக்கையில் நியாயம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் டாஸ்மாகில் கொடுக்குற அந்த மதுபான வகைகளால் கிடக்கூடிய உடம்பை விட
கள்ளு குடிக்கிறதுனால வந்து பெரிய அளவில் கெட்டுருமான்னு தெரியல. மேலும் நீண்ட நாள் கோரிக்கை அது. அது அரசாங்கம் வந்து கிளாஸ் ஓவர் பண்ணுது, அதை வந்து நாங்கள் கண்டுக்கவே மாட்டோன்றாங்க. ஆனால் அதை எப்படி செய்யலாம்? இப்போ ரவீந்திரன் சொன்ன மாதிரி வந்து அவங்க அதை இறக்கிட்டு மரத்துக்கு கீழே விற்றாங்கன்னா பிரச்சனை இல்லை, வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது பிரச்சனை வருது, அதை வந்து அடல்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்படி பார்த்தாலும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சரக்குகளோட நீங்கள் அந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட பூதாகரமான விளைவுகள் நமக்கு வரும். இப்போ மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அது எல்லாம் மோசமா இருக்குங்கிறனால எங்கேயும் அடல்ட்ரேஷன் இல்லை, அதுதான் உங்களுடைய அளவுகோல் என்றால் அந்த அளவுகோல் நீங்கள் எல்லோருக்கும் வைக்க வேண்டும். இப்போ டிஃபென்ஸ் சர்வீசஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மிலிட்ரி கேன்டீனில் வந்து லிக்கர் விற்கும் பொழுது நாடு முழுவதும் வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய 3 லேபில் செக் பண்ணிட்டு தான் அதை கொண்டு வந்து அவங்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹை ப்ராடக்ட் அந்த என்ன சொல்றது உங்களுக்கு இந்த தர கட்டுப்பாடு வந்து மிக அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணப்படுகிறது. இங்கே வந்து நம்மளுடைய மதுபான விற்பனையில் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் மற்ற எந்த மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக், அது எந்த ஆட்சி, திமுக அதிமுக ஆட்சியில் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய சில்லறை வர்த்தகத்தில் கிடைக்கக்கூடிய மதுபான வகைகளின் அந்த ஆரோக்கிய தன்மை என்பது வந்து மிக மோசமாக இருக்கிறது. அது குறித்த வழக்குகள் கூட உயர்நீதி சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் இவர் சொல்றது வந்து அதை வந்து அரசாங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஓரளவு கனிவுடன் பரிசீலிக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அதோட மொடாலிட்டிஸ் வேற. அதை வந்து இவங்க எப்படி அதை இது கண்ட்ரோல் பண்ண போறாங்க, செக் பண்ண போறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் இன் பிரின்சிபல் வந்து அவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. நீங்க சொல்லுங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் வராது. இதுல வந்து எந்த பெரிய கட்சிகளும் இது பண்ணாது. குறிப்பா புதுசா அரசியல் கிளம்புறக்கூடிய நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வேணா இதை ஆதரிக்கலாம். இல்ல, அது அதுல இருக்க பிரச்சனை, அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் சொல்றது வந்து இதுக்கு என்ன அளவுக்கு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா அடிப்படையிலே உங்களுக்கு எல்லாமே எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாமே ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி பார்ட்டிஸ் இதை மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி பார்க்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் கோரிக்கைகள்ல நியாயம் இருக்கா, நியாயம் இல்லையா, அது கிடையாது பிரச்சனை. எப்படி பொலிட்டிக்கல் கிளாஸ் இதை வியூ பண்ணுனா அவர் சொன்ன மாதிரி வந்து எக்ஸப்ட் சம் ஸ்மாலர் பார்ட்டிஸ் யாரும் அதை வந்து பெரிய அளவில் தொடமாட்டாங்க. இது பல ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தல் போதும் இவர்கள் செய்யக்கூடியதான். அதை தாண்டி இது ஒன்றும் பெரிய அளவில் மூவ் ஆகல. அதாவது தெரிந்தே கலப்படம் செய்யறது அல்லது போதை ஊட்டக்கூடிய பொருட்களை உள்ள சேர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிந்தே நடக்கிறத மட்டும் தவிர்த்து விட்டால் இது வந்து சாத்தியமான விஷயமா? நடைமுறையில் தவிர்க்கிறது கடினம். அதில் வந்து அதில் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு தான் இது பண்ணுது. அதில் மரமரம் தொழிலாளர்களோட இதில் வந்து படிக்கிறத விட இதில் அதிக வருமானம் வருங்கிற போதை தான் அவங்களுக்கும் இருக்குது. அதை தான் நாங்கள் எங்கள் அமைப்புகள் மூலமாக இதை விடுங்கிற பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கலப்படங்கள் இல்லாம வந்து கலப்படம் இல்லாம அதுவாக கெட்டு போகுமான்னு கேக்குறேன். அதாவது நேர்மையாக அதை அப்படியே கொண்டு வந்து எல்லா கருத்துமே இது சரி, நேர்மையா இதுல பேப்பர்ல எல்லா கருத்துமே சரி, நடைமுறை சாத்தியப்படாதுங்கிறதா நான் என்னோட நடைமுறை சாத்தியப்படாதுன்னு நீங்க சொல்றதும் கூட கலப்படம் செய்து விடுவார்கள்ங்கிற நம்பிக்கையில இருந்து இல்ல. ஏற்கனவே அது கலப்படம் செய்தார்கள். அதனால் வந்து ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிக்கப்பட்டது. அது வந்து யதார்த்த உண்மை. பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கல் எல்லாம் எப்படி இருக்கு? பிற மாநிலங்கள்ல சந்திரபாபு நாயுடு வந்து இது பண்ணாரு, மரத்தின் அடியிலே கல்லறைக்கு விக்கலான்னு பண்ணாரு. அதுலயும் பெரிய விஷயங்கள் வந்த பிறகு இப்ப அவரும் அபாலிஷ் பண்ணிட்டாரு. பட் பாண்டிச்சேரியில வந்து உங்களுக்கு வந்து கடைகளாவே இருக்கின்றாங்க, ஸ்ட்ரீம்லைன்டா இருக்குது. இங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுமான்றது அந்த ஆங்கிள் தான் கேக்குறேன். ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுமா, இல்ல உறுதியாக கலப்படம் தான் நடக்குமா அப்படிங்கிறது? அதாவது பேட்டரி சேர்க்கறாங்க, அது சேர்க்கறாங்க, இது சேர்க்கறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு கள்ளசாராயத்தோட அளவுக்கு வந்து கல்லுல வந்து பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. என்னன்னா இது வந்து சார் ரொம்ப சுருக்கமா சொல்றேன்னா, இந்த கோரிக்கையை வைக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியாக இல்லை. ஆனால் அதை எதிர்ப்பவர்கள் வந்து ஒரு ப்ரொஹிபிஷன் என்பது வந்து எப்படி உங்களுக்கு மாஸ் அப்பீல் இருக்குதோ அதனால வந்து இதை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. இவர்களே ஒரு வாக்கு வங்கியாக இருந்திருந்தால் இந்த அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை வேறு மாதிரி அணுகி இருக்கும். நீங்க கல்லை மருந்து அப்படின்னு பெரியார் சொல்றாரு, இயற்கையான பானம்னு மகாத்மா காந்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பெரியாரையும் காந்தியையும் அதுல மறுப்பே இல்லை. கல்லு அருமருந்து தான். பெரியார் வந்து கல்லு நல்ல பானம், நான் குடிச்சிருக்கேன், நண்பர்களுக்கு குடிச்சிருக்கிறேன், எல்லாம் குடிக்கலான்னு சொல்றாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம வந்து கல்லை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது உள்ள அந்த இதை வந்து ஒரு அரசாங்கம் தடுக்காது. அதனால வந்து மோசமான விளைவுகள்ங்கிறது தான் நான் முன்னேற்றேன். எல்லா இடமும் பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு மட்டும் இவங்க அலோவ் பண்ணாங்கன்னா கூட நல்லா இருக்குமோன்னு தெரியல. இது ஒரு லவுட் திங்கிங் தான். இது ஒரு ஓரத்தை சேர்ந்த உள்ளூர் கன்சம்ஷன் கிடையாது. பட் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக வந்து நாங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. பட் இது என்னன்னா எல்லாமே ஜஸ்ட் பாயில்ஸ் டவுன் டு ஒன் இஷ்யூ. அவங்களுக்கு வாக்கு வங்கியா இல்லையா? வாக்கு வங்கி இல்லைன்னா அவங்களை யாரும் அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் கருணாநிதி ஜெயலலிதாவும் அப்படி அந்த ராமநாதபுரம் மட்டும் வந்து நாங்க இதுக்கு அனுமதி வழங்குமாறு ஒரு வார்த்தையை பேசிட்டு அதோட முடிச்சிடுவாங்க. இது வந்து ஒரு 4 எலெக்ஷன்ல 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒரு புதிய கட்சி இதை ஒரு இஷ்யூவா எடுக்கிறாங்க. அவ்வளவு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போவாது. ஆட்சிக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க, ஆட்கள் யாரும் இல்லை.
வர்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது. நிறுவனர் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மதுரையில் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அதை உறுதி செய்கிறாரு. 234 தொகுதிகளிலும் கூட்டணியை பற்றிய கவலையே இல்லாமல், அது கவலை இருக்குது, சின்னதாக ஒரு அடுத்த ரைடர் வருது, எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் அணியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. 234 தொகுதிகளிலையும் நிற்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னால் என்ன சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது? இல்லை, இது வந்து சோஷியல் இன்ஜினியரிங்கை விட அரசியல் சூழ்நிலை தான் காரணம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பழைய கட்சி, ஒரு 30 வருஷம் ஆன ஒரு கட்சி, நேற்று வந்த கட்சி ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து கூட்டணி அரசியலில் 5 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. கடைசியாக 2 தேர்தலில் கூட்டணி அரசியலில் வந்து அவங்களுக்கு வந்து கசப்பான பாடத்தை படித்து கொடுத்துருக்கு. மீண்டும் இப்போ வந்து கூட்டணியில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் உறுதி கிடையாது, அடுத்தால கௌரவமான இடங்களும் கேரண்டி கிடையாது. இன்னைக்குள்ள அரசியலில் விஜயகாந்துக்குள்ள டிமாண்டும் அவங்களுக்கு கிடையாது. மக்களவை தேர்தலில் அதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் ஸ்ரூடா வந்து நாங்கள் தனித்து போட்டின்னு அறிவிச்சாரு. அந்த அறிவிப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, பாஜக நம்ம தலைமையை ஏற்று வருவாங்கங்கிறதுக்காக அவர் டெல்லியில் நாங்கள் வந்து பாஜகவை ஆதரிக்கிறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆனால் பாஜகவின் பார்வை, பாஜக பிரதமர் வந்து தன்னுடைய டெல்லி தேவைகளுக்காக தமிழக முதல்வருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல. அடுத்தபடியாக பாஜகவில் இன்னொரு முக்கிய தலைவரான சுப்பிரமணிய சாமி வந்து விஜயகாந்தை நேரில் பார்த்து அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு முக்கியத்துவம் வந்து இல கணேசனோ யாருமே வந்து பாமக கொடுக்காத நிலைமையில் பாஜக தன் பக்கம் வருங்கிற அந்த எண்ணம், தன் மகனை அன்புமணியை பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற எண்ணமும் டாக்டர் ராமதாஸுக்கு அற்று போய்விட்டது. அடுத்தபடியாக அவர் ஒரு 12 கட்சிகளை வந்து இவங்களெல்லாம் ஏற்றுக்கொடுன்னு சொல்லியிருந்தாப்புல. அதில் ஒரு கட்சி நாம் தமிழர் இயக்கம். நாம் தமிழர் இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றி நாங்கள் 214லையும் தனித்து போடுவோன்னு அவங்க ஏற்கனவே 2014 மக்களவை தேர்தலிலே அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த கட்சியும் இவங்க தலைமையை ஏற்ற வர தயாரில்லை. ஸோ இவங்க தலைமை ஏற்க எந்த கட்சியும் இல்லாத சூழ்நிலையில் இவங்க 214 தொகுதியிலையும் தனித்து போட்டிவிடுவோன்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவு வந்து அவங்களால விரும்பி எடுக்கப்பட்ட முடிவு தான். யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் ரொம்ப ஸ்ரூடா மூவ் பண்ணுறாரு. யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டு அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் எடுக்கக்கூடிய முயற்சி 234 தொகுதியிலும் தனித்து போட்டி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஷூட் டெசிஷன்னா எப்படின்னா வந்து அடுத்து வரக்கூடிய இப்போ 2016 அரசியல் முடிய போகிறது கிடையாது. அடுத்து வரக்கூடிய 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு 2021 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அந்த 2 தேர்தல்களையும் வந்து பாமகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை காட்டி அரசியல் செய்வதற்கான ஒரு துருப்புச்சீட்டாகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் வந்து தனித்து நிற்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களுடைய வாக்கு வங்கியை நாம் பின்புலமாக வைத்து பார்த்தால் இது எந்த அளவில் சாத்தியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். கிடைக்கக்கூடிய விடை என்பது வேறு விதமாகத்தான் இருக்கும். அவருடைய வாக்கு வங்கி என்பது 4-5% தான். அதுவும் வந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுடன் சேர்ந்த பிறகு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக, தேமுதிக, மதிமுக இந்த கட்சிகளோடு சேர்ந்த பிறகு. ஆகவே ஆக்சுவலாக அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது வந்து என்னவென்பது யாருக்கும் தெரியாது. ஒரு முறை துக்ளக்கில் வந்து சோ வந்து கேள்வி பதில் எழுதினது எனக்கு ஞாபகம் வருகிறது. அதாவது வந்து இது சம்பந்தமான ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல் கேள்வி வந்த போது அவர் சொல்றாரு வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது என்ன என்று தெரியல, அது தெரியாமல் இருக்கிறது ராமதாஸுக்கு நல்லது அப்படின்னு. பட் இந்த தடவை வந்து அது தெரிய போகுது, கண்டிப்பாக இந்த தடவை தெரிய போகுது. இதை வந்து ஒரு பார்கெனிங் சிப்பாக வச்சு தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் காயை நகர்த்துக்கிறார். ஏன்னா இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பி ஆகிவிட்டார், அவருக்கு இன்னும் 4 ஆண்டுகள் பதவி இருக்கின்றது. மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த தேர்தலை விட்டு அடுத்து வரக்கூடிய 2 தேர்தல்களுக்கு வந்து இன்னும் நாட்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக வேறு விதமான திசையில் கட்சியை பயணிப்பதற்கான தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய சில பிரத்யேகமான நிலைமைகளின் காரணமாக அவர் இந்த தேர்தலை வைத்து தன்னுடைய வாக்கு வங்கியை அளந்து அதை வைத்து ஒரு பார்கெனிங் பண்ணுவதற்கான டூலாகத்தான் இந்த எலெக்ஷனை பார்க்குறாருன்னு தான் எனக்கு தோணுது. அதோட உச்சகட்டம் தான் இந்த 234 சீட்டுன்றது. அந்த 234 இடங்கள்லையும் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு நிலையை வெளிப்படுத்துறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்க்கிறதா, இல்லை தேர்தல் நெருங்க இந்த முழக்கங்களை எல்லாம் கைவிட்டுட்டு ஏதேனும் ஒரு பெரிய கட்சியோட போயிருவாங்க அப்படின்னு? நிச்சயமாக அவங்க பெரிய கட்சியோட போக மாட்டாங்க. அது நீங்க சொல்றது வந்து அங்க கூட்டணிக்குள்ள தனக்கு உரிய மரியாதையும் இடங்களும் கிடைக்காது. ஏற்கனவே 2 தேர்தல்களில் கிடைத்த போதும் கூட நம்மளால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஓட் வந்து பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கறதுனால அதை ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு பொருள். நிச்சயமாக அவருக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு காலகட்டத்தில் நாயுடு, தெலுங்கு என்று விஜயகாந்தை எதிர்த்தார். அடுத்து வந்து முதலியார், ரெட்டியார் போன்ற ஜாதிகளை எதிர்த்தார். அப்புறம் தலித்துகளை எதிர்க்கிறார். இப்படி வந்து அவருக்கு வட மாவட்டங்களில் பல ஜாதிகளை பல
கட்டங்களில் வந்து அவர் எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அடுத்தபடியாக உள் ஜாதிக்குள்ளும் வன்னியர்கள் வந்து முழுமையாக அவர்கிட்ட இல்லை. அதிமுகவில் அதிக வன்னியர்கள் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க. விஜயகாந்த் வந்த பிறகு விஜயகாந்திட்டும் குறிப்பிடத்தக்க வன்னியர்கள் வந்து விருத்தாச்சலம் வெற்றியில் நாம பார்த்தோம். ஆக இப்போ அவருக்கு வந்து தான் ஒரு ஃபோர்ஸ் என்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு வன்னியரை கன்சால்டேட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. அதனால தன் வன்னியரான அவர் மகனை சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணி வன்னியர்களை கன்சால்டேட் பண்றதா அவருக்கு நோக்கம். ஆக அதே இது வந்து வன்னியர்கள் உள்ள ஒரு 100 தொகுதிக்குள்ள மட்டும் போட்டியிட்டா அது அந்த வன்னியர்களுக்கே நம்பிக்கை வராது. 214 போட்டியிடுறது வந்து 214 வாக்கு வங்கியை குவிச்சிருங்க நம்பிக்கை கிடையாது. நாம வந்து 214 போட்டியிடுறோங்கிற அந்த நம்பிக்கை அவரோட கோர் ஓட்டர்ஸான வன்னியர்களுக்கு வரணும். அதுதான் அவருக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் தான் பண்றாரு. இன்னொரு ஆங்கிள் எடுத்தாரு, நான் தலித்துன்னு ஒரு மூவ் எடுத்தாரு 2014 தேர்தலுக்கு முன்ன. அதுலயே அவர் கோட்டை விட்டுட்டார். அவர் மதிமுக 7 மக்களவை தொகுதிகளில் போட்டிட்டுனா 7 சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாயுடு, மறவர், நாடார், வன்னியர், வெள்ளாள கவுண்டர், பள்ளர், பறையர்னு 7 ஜாதி. இவங்க வந்து பொது தொகுதியில் போட்டிட்டு 6 தொகுதியிலுமே வன்னியர்களை தான் நிறுத்தினாங்க. அப்போ கூட அவர் கொஞ்சம் சுருடா பண்ணியிருக்கலாம்னா, இதோட பெட்டரா எதிர்காலத்தை பண்ணான்னா அதுல ஒரு முதலியார், ஒரு தேவர் அந்த மாதிரி மாத்தி கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து அவங்களோட முழு நோக்கம் வன்னியர்கள் ஓட்டுகளை தங்களை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இப்படி பரவலா 214 தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த அடிப்படையில் தான் 214 நிற்கிறாங்க. நீங்க தலித்துகளுக்கு எதிராக ஒரு இயக்கம் கட்டுறதுக்கான முயற்சியில் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, அது வந்து மற்ற சாதியினரிடத்துல ஒரு செல்வாக்கை உருவாக்கி இவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க செல்வாக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல, இப்போ அந்த வாய்ப்பை வந்து அவரு கோட்டை விட்டுறாருன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் அந்த வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்புக்காக அவர் கடுமையா முயற்சி பண்ணும்போது தான் இவங்க வந்து வெள்ளாள கவுண்டர்கள், தேவர்களை வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ணிடுவாருங்கிற எண்ணத்துல தான் ஆளும் அரசான அதிமுக இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தது. அந்த நடவடிக்கையை மீறி இவரால துணிச்சல் உள்ள தலைவர் தான், வில்போர் உள்ள தலைவர் தான். ஆனால் ஜெயலலிதாவின் அந்த நடவடிக்கையை மீறி இவரால நிற்க முடியல. மேலும் அந்த அதை அவர் வந்து முழுமையாக அவர் அதை செயல்படுத்த நினைச்சிருக்கோம்னா 2014 நான் சொன்ன மாதிரி பொது தொகுதிகளில் வந்து எந்த சமுதாயங்களை அவர் அரவணைக்கு நினைக்கிறாரோ அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கணும். அதையும் அவர் செய்யல. நீங்க எப்படி பார்க்கல? இல்ல, அதான் இப்ப அவர் சொன்னது மற்ற சமூகத்தினரை வந்து கன்சால்டேட் பண்ண முடியலன்றாரு. கன்சால்டேட் எங்க பண்ண முடிஞ்சதுன்னா, கலவரங்கள் நடந்து ஃப்ரிக்ஷன் வந்த இடத்துல மட்டும்தான் பண்ண முடிஞ்சது. உதாரணத்துக்கு தர்மபுரியில் பண்ண முடிஞ்சது. மற்ற இடங்கள்ல வந்து உங்களுக்கு கலவரங்கள் வராத பகுதியில் வெளிப்படையாக சொல்வதென்றால் அவர்களால் அங்க பண்ண முடியவில்லை. ஆகவே இந்த சூழல்ல வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தது, கலவரம் வந்ததுன்னா அங்க வந்து கன்சால்டேட் பண்ண முடியும். மற்ற இடங்களில் கன்சால்டேட் பண்ண முடியலன்னா ஒரு பேன் ஸ்டேட் அப்பீல்ன்றது கிடையாது. தலித்துகளை தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி வைத்த பொழுது திடீரென்று என்டிஏவோட அலையன்ஸ் வந்தப்போ அவங்களை அப்படியே தொங்கல்ல விட்டுட்டு அங்கே போயாச்சு அவங்க. ஆகவே அந்த இடத்துல நம்பகத்தன்மை என்பதும் வந்து உங்களுக்கு அடிபடுகிறது. இந்த வன்னியர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணக்கூடிய, பிற சமூகத்தினரின் வாக்குகளை கன்சால்டேட் பண்ணக்கூடியன்றது வந்து எங்க சாத்தியமாகும்னா, தர்மபுரி மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கணும் மிகப்பெரிய அளவில். அது வேண்டுமானால் 1-2 இடத்துல பாக்கெட்ஸ்ல நடக்கலாம் ஒழிய மாநிலம் தழுவிய அளவில் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்றேன்னா, அமித்ஷா வந்து உத்தரப்பிரதேசத்தில் பண்ண சோஷியல் இன்ஜினியரிங்க டாக்டர் ராம்தாஸால வந்து தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்பது வேறு. இன்னொரு பாயிண்ட் அவர் கரெக்டாக சொன்னார். இப்போ இந்த வேளாள கவுண்டர் மற்ற கம்யூனிட்டிஸ் வந்து அவர் கன்சால்டேட் பண்ணிடுவாரோன்ற ஒரு எண்ணம் வந்த பொழுது, அல்லது அந்த ஒரு சாத்தியக்கூறு வந்த பொழுதுதான் ஜெயலலிதா வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் இன்று வந்து அந்த ஆபத்து இல்லை என்பது தெரிந்ததால் தான் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அவருடைய கூட்டங்களில் எந்த விதமான ஒரு சிறு கலவரம் கூட நடப்பதில்லை. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். நீங்க இன்னொன்னு, அடுத்த தேர்தலில் கண்டிப்பா 2016 தேர்தலில் நிச்சயமா அவர் திமுக அதிமுகவோட போக மாட்டார். அந்த ஒரு தேர்தலில் போக மாட்டார். அதுக்கு பிறகு நமக்கு தெரியாது. ஆனால் இதுல இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் என்னன்னா, இப்பயே நான் 234 சீட்டுக்கெல்லாம் ஆளுங்களை போடுறேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீங்க எப்பயுமே வந்து இதுல ஓடுறீங்க, அதாவது வந்து ஒலிம்பிக்ல ஓடுறீங்க அப்படின்னா வந்து ரிலே ரேஸ்ல ஓடும்போது ஸ்பிரிண்ட் பண்ணக்கூடாது. நீங்க 100 மீட்டர்ஸ்ல தான் நீங்க ஸ்பிரிண்ட் பண்ண முடியும். உங்களோட எல்லா சோர்சஸுமே நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்குது. அது இன்னும் 6-7 மாதங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ள என்ன நடக்கும்ன்றதை நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க ஆரம்பத்துல பல தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு தேர்தல் வரும்போது கூட்டணி வரும்போது வாபஸ் வாங்கினாங்கல்ல, அதே மாதிரியான வாய்ப்பு இதுல இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் அவர் என்ன நினைச்சாருன்னா, மோடிக்கு ஒரு எழுச்சி இந்தியா ஃபுல்லா இருக்கும்போது வந்து மோடி இருக்கக்கூடிய அணி வந்து 3வது கட்சியா போயிடும். அப்ப 4வது போனா நாம ரொம்ப மோசமா போயிருவோங்கிற அச்சங்காரணமாக தான் அவர் மீண்டும் வந்தார். பிளஸ் வந்து தர்மபுரி, அவர் கணக்கில் தர்மபுரி எப்படியும் ஜெயித்துலான்னு கால்குலேட் பண்ணாரு. அந்த ஸ்கெட்சில் அவர் வெற்றியும் பெற்றுட்டார். 8 தொகுதியில் நின்று 1 தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. இப்போ வந்து 3வது அணிங்கிறது ஆல்மோஸ்ட் செதஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை. அதனால நாம வந்து தனிச்சு போட்டிடலாங்கிற எண்ணத்துல இருக்கிறார். இதுல நாம என்ன பார்க்கணும்னா, இதுவரை தமிழக அரசியல்ல
திமுக அதிமுகவுடன் அணி சேர்ந்து உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர், அம்மா புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லிவிட்டு மீண்டும் வெளியே வந்த கட்சிகள், அதாவது தங்கள் பலத்தை கருணாநிதியிடம் ஜெயலலிதாவிடமும் விட்டு கொடுத்து விட்டு வெளியே வந்த கட்சிகள் பலம் இழந்துதான் போயிருக்கின்றன. அது ஜனதாவாக இருந்தாலும் சரி, தமாகவாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி. அதாவது திமுக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு திரும்ப வெளியே போட்டியிடும் போது அவங்க ஏழியரா தனிச்சு நிற்கும் போது எடுத்த பலத்தை விட குறைந்த பலத்தை தான் சந்திச்சிருக்கிறாங்க. பாமக என்ன விளைவு ஏற்படுத்த போறதுங்கிறத நம்ம 2016 தான் பார்க்கணும். ஆனா பாமக பொறுத்தவரை மற்ற கட்சிகளை விட மிக துல்லியமாக இப்படித்தான் களம் போய் கொண்டிருக்கிறது, நமக்கு வரவேற்பு இவ்வளவுதான் இருக்கு என்பதை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்திருக்கார் என்பதில் மறப்பதற்கு 96லயே அவர் தனியாக நின்று 4 இடங்கள் இல்லையா, அதிமுகவும் 4 இடம் அப்படின்னு சொல்லி 96லயே வாங்கலையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. நிச்சயமாக அந்த அவரோட அதிகபட்ச பலம் என்கிறது 4 இடம் தான். முதலில் வரும்போது பண்ருட்டியார் மட்டும் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றார், அப்புறம் 4 இடம் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த 4 இடமும் 4% வாக்குகளையும் தாண்டுகிறார்களா என்பதை பொறுத்துதான் உள்கட்சியில் அன்புமணியின் லீடர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகும். சப்போஸ் அவர்கள் 4 இடங்கள் வராமல் 4% வாக்குகள் பெறாமல் 3% வாக்குகள் பெற்றால் அன்புமணியின் தலைமையே அங்கு எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகும். பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கல, அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஆனா இப்ப கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்களே. ஆனா தலித் விரோத சிந்தனை மட்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் முக்கியமான 2 இயக்கங்கள் கூட தலித் இயக்கங்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு தயக்கம் காட்டுகின்றன அப்படின்னு சொல்ல முடியுமா? அது உண்மைதான். இப்போ திருமாவளவனுக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்தால் அது எந்த ட்ரெண்டு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட 2 மேஜர் பார்ட்டிஸ் கிட்ட இருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த தலித் விரோத அந்த போக்கு என்பது ரொம்ப அபாயகரமான, அருவருக்கத்தக்க ஒரு போக்கு. அது அந்த போக்கு இன்று மேலெழும்பி வருவது என்பது நல்லதல்ல. ஆனால் அது பாமகவே கூட அதை அறுவடை செய்ய முடியாது. திரும்பவும் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு தர்மபுரி மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் வரணும். உங்களுக்கு ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்தால் தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஃப்ளாஷ் பாயிண்ட் வரலன்னா அந்த உணர்வு இருந்ததுன்னா கூட வாக்குகளை போடும் பொழுது, ஓட்டிங்க்கு போகும்பொழுது அவர்கள் ஆன்டி தலித்தாக ஓட்டை போட மாட்டாங்க. அங்கே ஏதாவது ஒரு பெக் இருக்கணும் அவங்களுக்கு. அது வரக்கூடாதுன்றது தான் திமுகவும் அதிமுகவும் அவர்களை ஒதுக்கி வைப்பது. எப்படி பார்த்தாலும் இந்த சன்னிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி 2016 இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு உண்மையாக. ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர்களாக அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப களத்தில் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது 2வது. எந்த மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்த போது, எவ்வளவு வாக்குகளை அவங்க வாங்க போறாங்க? ஏன்னா கடந்த காலத்தில் 96 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க வாங்கினது 4 சீட்டு தான். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ வாங்க போறாங்கன்னு தெரியல. ஒரு 20லேருந்து 30 சீட்டு அவங்க டிசைசிவ் ஃபேக்டராக இருக்காங்கன்றது உறுதியாக தெரிஞ்சதுன்னா கூட 2017 21 அவங்க they will be most demanding. அதுதான் அவர்களுடைய நோக்கம். டாக்டர் ராமதாஸோட நோக்கம் அதுதான் எனக்கு படுது. நிச்சயமாக அதுதான் டாக்டர் ராமதாஸ் நோக்கம். ஆனால் இதில் என்னன்னா அதிமுக பொறுத்தவரை ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்டாண்ட் எடுத்து பண்ணுவாங்க. திமுகவிலும் 2ஆம் மட்ட தலைவர்ல இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது, 50 வன்னியர்களுக்கு நாம வேட்பாளர் கொடுக்கணும், ராமதாஸ் ப்ரோ வன்னியரா தான் நாம கவுண்டர் பண்ணணும், அவரை பற்றி நாம பேச வேண்டியது அவசியம் இல்லை, ப்ரோ வன்னியர் ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை திமுக இருக்குது. இந்த வீகத்தை ப்ரோ வன்னியர் வீகத்தை திமுக அதிமுக பண்ணும்னா ராமதாஸோட தாக்கம் கோர் அந்த சப்போர்ட்டே ரொம்ப பலகீனமடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலவீனமடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அவர் மட்டும் இல்ல, பாஜக கூட்டணியில பாமக சேரணும் அப்படின்னு சொல்லி இல கணேசன் சொல்றாரு. அவருடைய கனவு நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்தையும் அவர் ஏன் நிராகரிக்கணும்? இல்ல, பாஜக கூட்டணியில் கடிஞ்சதோட போனது மோடிங்கிற மேக்னெட்டுக்காக தான் போனது. இப்போ தமிழக பாஜக ராமதாஸ் இது பண்ண மாட்டாரு. ராமதாஸ் பாஜக கூட்டு தலைவர்களோட ரொம்ப புத்திசாலியான தலைவர், அதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் சிறுரங்கத்தில் பாஜக போட்டியிடும் போது என்ன விளை வரும்னு தமிழக பாஜக தலைவர்களுக்கு தெரியல. ராமதாஸ் தெரிஞ்சனால அதுல ரொம்ப கிளவரா நான் இந்த தோல்வியில நான் பங்கெடுக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டாரு. இப்போ அவரோட பாஜக இடம் இருந்து ராமதாஸ் எதிர்பார்ப்புன்னா பாஜக அன்புமணியை முன்னிறுத்த வேண்டுங்கிறதான் எதிர்பார்ப்பு. பாஜகவினர் எண்ணம் என்னன்னா, மக்களவை தேர்தல் கிடைத்த ஓட்டு பாஜகவுக்கு தான் அதிக அளவு வாக்கு ஒரு புஷ் இருந்துங்கிற அடிப்படையில் பாஜக தலைமையில் வரணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. 2 ஒரு விருப்பமே நிறைவேறாது. பாரதிய ஜனதா கட்சி அன்புமணியை ஏற்றுக்கொள்ளாது. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. இவங்க பாமகவும் பிஜேபி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பிஜேபி இஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு வர ஓட்டு கூட போயிடும். பிஜேபியால பாமக ஒன்றும் லாபம் கிடையாது, பாமகவால தான் பிஜேபிக்கு லாபம்.
அது டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸே வேறு. டெஃபினட்டாக மோடின்ற அந்த மேஜிக் ஒர்க் ஆச்சு, கொஞ்சம் அளவாக சின்ன அளவுலையாவது ஒர்க் ஆச்சு. தர்மபுரியில் வந்து வேறு மேக்னெட் ஒர்க் ஆச்சு அவங்களுக்கு. பட் சிறிய அளவுலையாவது மோடி ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டரியாக இருந்திருக்கு தர்மபுரியில் டாக்டர் அன்புமணி அவர்கள் ஜெயிப்பதற்கு. அசம்பிளி எலெக்ஷனில் பேராமீட்டர்ஸே வேறு. அதில் அவங்க கூட போனாங்கன்னா தான் அவங்களுக்கு லாஸ். தனியாக நின்னா வரது கூட போனால் வராது அவங்களுக்கு. இன்றைக்கு நாளிதழில் ஒரு செய்தி, ராகுல் காந்தியை பார்த்து பேசிட்டு திரும்பி வந்த இளங்கோவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் சொல்றாரு, நாங்களும் 234 தொகுதியிலையும் தனியாக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது இளங்கோவன் வந்து அந்த விழுந்து போன ஒரு கட்சியை வந்து இளங்கோவன் தன்னோட திறமையால தூக்கி நிறுத்தி ஒரு தோற்றத்தை நல்லவையாக கொடுத்தாரு. இளங்கோவன் எதிர்ப்பாளர்கள் மேலே சொன்னதின் விளைவாக ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு இந்த கருத்தை இளங்கோவன் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தான் கருதுறேன். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே தனிச்சு நின்னாச்சு. பார்லிமெண்ட் தேர்தல் அவங்களுக்கு சாதகமான இடம், சாதகமான ஒரு களம். அதில் வந்து அவங்க 4.3% வாக்குகள் தான் பெற்றாங்க. பார்லிமெண்ட் தேர்தல் என்பதனால சோனியா வசந்தகுமார் வந்து நார்வேல 2வது இடம். அந்த ஒரு தொகுதியிலேயாவது அவங்களுக்கு ஒரு அடிஷனல் ஓட்டு, புஷ் ஓட்டு கிடைச்சது. இப்போ அடுத்தால அவர்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அப்படி ஒரு இது இருக்கவே இருக்காது. மேலும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி இவங்க பலம் 4.3 தானே அவங்களுக்கு தெரியாது. இப்பவே காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் வாக்காளர்களுக்கும் தங்கள் பலம் பாராளுமன்ற தேர்தலுக்கே 4.3 தான். அதிலும் வாசன் வந்து ஒரு 40% ஆட்களை எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு பலம் என்ன வரும், தனித்து போட்டிட்டு நம்ம என்ன சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு தெரியும். என்றாலும் கூட இன்னொரு இது சொல்றாரு, கடைசியில் மேலிடம் என்ன செய்யுமோ அதுக்கு தக்கன செய்வாங்கிறாப்ல. இவங்களுக்கு மேலிடத்துக்கு நோக்கம் 2019 மக்களவை தான். அந்த 2019 மக்களவைக்கு ஒரு கணிசமான சீட்டு வரணும்னா 2016 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கணிசமான இடங்களை பெறணும். அதுக்காக இளங்கோவன் நெருங்கி போன சூழலிருந்து மாற்றி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் பண்றது வந்து கூட்டணி பேரத்துக்காக தான். பட் இந்த மாதிரி உத்திகளை தான் இந்த கட்சிகள் கடைபிடிக்கும் அப்படிங்கறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கலைஞருக்கு நன்றாக தெரியும். ஆனால் சொன்ன மாதிரி வந்து யாரை பார்த்துட்டு வந்து இதை பேசுறாருன்றதான் முக்கியம். ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்து பேசுறாரு. ராகுல் காந்தி வந்து அவருடைய போக்கில் வந்து இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி வந்து தனித்து தான் நிற்கணும், கூட்டணிகளே வேண்டாம், அதுவும் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கட்சிகளுடன் கூட்டணி வேண்டாம் என்று பரவலாக அவர் பேசி வருகிறார். அப்படி பார்க்கும்போது பீகார்ல அப்படி நடக்கலையே. பீகார்ல நடக்கலாதான். முதல்ல அப்படி பேசுறாங்க, அதுக்கு பிறகு பார்கெனிங் தான் அது. இப்போ வந்து இது வரைக்கும் திமுகவோட ரொம்ப அணுக்கமாக இருந்த இளங்கோவன் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்த பிறகு இதை பேசுறாருன்னா இட்ஸ் அ மெசேஜ் டு டிஎம்கே. அதாவது வந்து டோன்ட் டேக் அஸ் ஃபார் கிராண்ட், எங்களை வந்து அப்படி எடுத்துக்காங்க, டோன்ட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட், அந்த மெசேஜ் தான் கொடுக்குறாரு. அது கடைசியில் வந்து தேவைப்பட்டால் நாங்கள் கடைசி நேரத்தில் மாற்றி போன்றார். எப்படி பார்த்தாலும் இந்த 4.3% என்கிறார்கள். அது வாசன் போன பிறகு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரியல. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎம்கேக்கான மெசேஜ் தான். இது வந்து அவர் வந்து ஒரு பார்கெனிங்காக தான் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. 2011 நடந்தது 16 நடக்காது. அந்த அளவுக்கு இவங்க வந்து காங்கிரஸ் போய் டிஎம்கே வார்ம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நினைச்ச மாதிரி எதுவும் நடந்துராது, நாங்களும் தனித்து நிற்போம்ன்றதெல்லாம் வந்து ஒரு மெசேஜ் தான், டிஎம்கே கொடுக்குற மெசேஜ் தான். அவர் வந்து 234 தொகுதியிலையும் நிற்கிறேன்னு சொல்றது கூட்டணி பேரத்துக்காக. நாங்கள் எங்களை வந்து நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் எழுப்புக்கெல்லாம் நாங்கள் வருவோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்றதுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் இளங்கோவன் வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் ராமதாஸ் வந்து திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றாரு, நாங்களே மாற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த மாற்று அப்படிங்கறது உண்மையிலேயே அந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சார மக்களிடத்தில் ஈடுபடும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஈடுபடாது. இவர்கள் வந்து திமுகவிலும் அதிமுகவிலும் கூட்டணி அமைத்து பலனடைந்த கட்சி. திமுக கூட்டணியில் 30 சீட்டு நின்று 3 சீட்டு வெற்றி பெற்ற கட்சி. அதிமுக கூட்டணியில் 27 சீட்டு நின்று 20 சீட்டு வெற்றி பெற்ற கட்சி. திமுக கூட்டணியால் ராஜ்யசபாவை பெற்ற கட்சி. ஆக இவர்கள் வந்து திமுக கூட்டணியில் ஒரு வாளாக இருந்தவர்கள் தான். 3வது இடத்தில் இந்த கூட்டணியில் மூப்பனாறு கீழையும் இங்கே வந்து காங்கிரஸ் கீழையும் இருந்தவர்கள் தான். இப்படி இருந்துவிட்டு நிர்பந்தம் காரணமாக மாற்று என்று சொல்கிறார்கள். இவர்கள் திமுகவுடன் அணி சேர்ந்தவர்கள், அதிமுகவின் அணி சேர்ந்து பலன் அடைந்தவர்கள். இப்பொழுது திமுக அதிமுகவால் தங்களுக்கு பலன் கிடைக்காது என்ற சூழ்நிலையில் வெளியே வந்து நிற்கும் போது மாற்று என்று சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாற்று அப்படிங்கறத பற்றி உங்களுடைய கருத்து நிகழ்ச்சி நிறைவு செய்யற நிச்சயமாக அது மாற்று கிடையாது. ஏன்னா வந்து அவர் ரவீந்திரன் சொன்ன மாதிரி திமுக அண்ணா திமுக மாறி மாறி நின்று சீட்டு ஜெயிச்சாங்கன்றது உண்மை. ஆனா அதை விட முக்கியமா நான் பார்க்கறது வந்து இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிரதிநிதிகள். இவர்கள் வந்து திமுக அண்ணா திமுக மீது நாம் 1000 விமர்சனங்களை வைத்தாலும் குடும்ப அரசியல் ஊழல் எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கவில்லை. ஆனால் இவர்கள் அதுதான் யதார்த்தம், கலை யதார்த்தம். இவர்கள் ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக வரவே முடியாது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.